ஹாய், நான் உங்கள் ராபின் சிஇடி. ஆக்சுவலாக ஆக்சஸில் ஒருத்தரோட லைஃப்பை ஓரளவு சின்னதாக சேஞ்ச் பண்ணால் என்ன நடக்கும் தெரியுமா? அதுக்காக தான் இந்த வீடியோ. எத்தனையோ வேலை இருக்குது, எத்தனையோ வியாபாரம் இருக்குது. பட் ஏன் இந்த ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க. ஒருத்தர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, ஒருத்தரை நம்ம சக்ஸஸ் பண்ண வைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய மனசு வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக பாருங்க, பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. ஓகேவா? பார்க்கலாமா? எங்கள் அம்மாவுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக லூக் ஆஸ்பத்திரியில் போனேன். அந்நேரம் மணிமாமன் எனக்கு இந்த வேலை வாய்ப்பை சொன்னாங்க. சொன்னோடனே 2 மாதம் கழிச்சு தான் பேசினாங்க. எனக்கு பேசினோடனே இந்த வாய்ப்பு பிடிச்சிருந்துச்சு, பண்ணேன். ஆனால் 55 பேருக்கு மீட்டிங் போட்டு 4 பேர் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வேண்டாம்னு ரிட்டர்ன் வாங்கினாங்க. ஆனால் அவ்வளோ தூரம் நான் அழுந்தேன். ஆனால் எனக்கு முனியமாமா, வைத்தியமாம், சாரு அவங்க கொடுத்த உற்சாகம், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்னை கொடுத்த தைரியத்தோடு நான் எனக்கு சக்ஸஸாக பண்ணிட்டுருக்கேன். டைமண்ட்ன்ற ஒரு லெவலையும் நான் முடிச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் மத்தியில் நான் இன்னும் அச்சீவ் பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு வீடோட சப்போர்ட்டும் வேணும். அடுத்து நான் இதில் சம்பாதிச்சு எங்கள் அம்மா கண் ஆப்ரேஷனுக்கு வாங்கின கடனை அடைச்சிருக்கேன். நான் எங்கள் தம்பிக்கு கம்பளை அடமானம் வச்சிருக்கேன். அந்த கம்பளை திருப்பி இருக்கேன். நான் டிவி எடுத்திருக்கேன். அடுத்து என்னோட பிறந்தநாளுக்கு நான் ஒரு பைக் எடுக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு லீடோட சப்போர்ட்டும் வேணும், உங்களோட ஆசீர்வாதங்களும் வேணும். வாழ்க்கை வயசு இல்லை, எல்லாரோட ஆசீர்வாதமும் வேணும்னு கேட்குறேன். ஹாய், நாளைக்கு என்னோட பிறந்த நாள். நவம்பர் 29. ரொம்ப நாளாக அக்கா டைமண்ட் முடிச்சதுலேருந்து எனக்கு ஏதாவது கிஃப்ட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை விடவே இல்லை. கரெக்டாக்கா? என்னை விடவே இல்லை. இன்னைக்கு வீட்டில் ஒரு ப்ரெசன்டேஷனுக்காக வந்தோம். கையில் எவ்வளோ வச்சுருக்கீங்க? எவ்வளோ வச்சுருக்கீங்க? நான் வேணான்னு சொல்லிட்டேன், ஆனால் விடவே மாட்டேங்கிறாங்க. அன்பு தொல்லை, வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ யோசிச்சுட்ருக்கேன், வாங்கலாமா வேணாமான்னு. பார்த்தீங்களா? ஏன்னா எனக்கு பர்த்டேக்கு ஃபஸ்ட்டு அட்வான்ஸ்டாக ஒரு கிஃப்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அக்கா கொடுக்குறாங்க. முதல் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. தேங்க்யூ, உண்மையிலே தேங்க்யூ மேடம். இதான் உறவுகள். ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் சம்பாதிச்சோம், சந்தோஷமா இருந்தோம், பணத்துக்காக ஓடணும், அதுக்காக கிடையாது. உண்மையிலே ஒருத்தர் லைஃப்பை நல்லா கொண்டு வர்றதுக்கு ஒரு விஷயத்த நம்ம எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா, அக்கா வேணா பார்க்குறதுக்கு எப்படி இருக்கலாம், அவங்க மனசு ரொம்ப பெருசு. உண்மையிலே என் அக்காவை தான் நாங்கள் இன்றைக்கும் பயணம் பண்ணிட்டுருக்கோம். உண்மையிலே இந்த கிஃப்ட்டு அவங்க எப்படி கொடுத்தாலும் என் லைஃப்பில் எத்தனையோ பிறந்தநாள் கொண்டாடி இருக்கேன். ஆனால் உண்மையிலே எத்தனையோ கேக் கட்டிங் கூட பண்ணியிருக்கோம். இது எனக்கு சர்ப்ரைஸான பெரிய பிறந்தநாளாக நான் நினைக்கிறேன். உண்மையிலே தேங்க்யூக்கா. நீங்களே பாக்கெட்டில் வச்சுருங்க. தேங்க்யூ. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தன்னம்பிக்கையோட செயல்பட்டோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அதுவும் இல்லாமல் என்னோட பிறந்த நாளுக்கு ஒரு கிஃப்டடாக கொடுத்த வள்ளி அக்காவுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். ஆக்சஸில் யார் வேணாலும் சம்பாதிக்கலாம், எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். அதுக்கான சப்போர்ட் கண்டிப்பாக அந்த கிங் டீமில் இருக்குது. அந்த டீமில் வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் நல்லா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வாங்க, பெஸ்ட்டாக பண்ணுவோம். நீங்களும் ஆக்சஸில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆல்.